புதுச்சேரி திருக்காஞ்சி கெங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நட்சத்திரங்கள், ராசி, நவகிரகங்களுக்கான சன்னதிகளுக்கு மகா கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி தமிழக கிராம மக்கள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்பு. புதுச்சேரி திருக்காஞ்சி கிராமத்தில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் நன்கொடையால் 108 அடி உயர சதாசிவமூர்த்தி சிவன் சிலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த சிலை சங்கரபாணி ஆற்றங்கரையில் 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரம் சிவன் சிலை அமைக்கப்படுகிறது. 5 முகங்கள், 10 கைகள் கொண்ட சதாசிவமூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்படுகிறது. அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்த நினைவாக இந்த கோவில் உருவாக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது அடித்தளம் முடிந்து முதல் மாடி பணிகள் நடந்து வருகின்றன. ஒவ்வொரு மாடியிலும் ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு 27 சன்னதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கு 12 சன்னதிகளும், 3வது தளத்தில் 9 நவகிரகங்களுக்கு 12 சன்னதிகளும் என மொத்தம் 108 லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு 3வது தளத்திலிருந்து 64 அடி உயரத்தில் சதாசிவமூர்த்தி சிலை அமைக்கப்படுகிறது. இந்த நிலையில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கான சன்னதிகள் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் சன்னதிகளுக்கான கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நவகிரக ஹோமம், சங்கரஹனம், பூர்ணாகுதி, தீபாரதனை, மூலமூர்த்திகள் படிய வைத்தல், 108 சுவாசினி பூஜை, 16 பிரம்மச்சாரிகள் பூஜை, கன்யா பூஜை ஆகியவற்றை தொடர்ந்து சதாசிவமூர்த்தி மகா கும்பாபிஷேகம் நடந்தது. விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.